பெற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். கருங்களிரோன் கருணை கொண்டு அதிகாலை வேளைதனிலே நல் ஆசிதனை வழங்க யாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையை கட்டி காக்கின்ற கன்னிமூல கணபதி வந்தமர்ந்தோம். கணநாதனே போற்றி, கற்பக விநாயகனே போற்றி போற்றி. சிவமகா வாழை சித்தன் ஒரு வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட முதன்மை சீடனாக அமர்ந்திருக்கின்ற இவ்பாலகனுக்கு முன்பாக யாம் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உம்மை அடிபிரளாமல் நடக்கவிருக்கின்ற பாலகனுக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி ஆதிகைலாய சிவசூட்சம நூலானது அருட்பிரவாகம் இவனுக்குள் இருந்து வெளிப்படத் தொடங்கியது என்ற உயர் சூட்சமம் அதை ஆசானுக்கு எடுத்துரைத்து இவனுடைய நூலுக்கு வந்த வினைகள் அனைத்தும் வேறறுக்கப்பட்டு இனி எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் இந்நூலினை சூழாது நாங்கள் காத்து நிற்போம். பிரபஞ்சம் காத்து நிற்கும். வாழும் குருவாக நீர் இயல்பு நிலையில் காத்து நிற்பாய் என்று யாம் ஆணைமுகன் அறிவித்து, பிரபஞ்ச சபை இது பிரபஞ்சங்களை எல்லாம் ஆளுகின்ற சபை என்று எடுத்துரைக்க வந்தோம். யாம் கன்னிமூல கணபதியாய் வருகின்ற சீடர்கள் யாவரும் நல் சீடர்களாய் சிவசபையின் மாண்புதனை உண்மையாக உள்ளூர உணர்ந்து வரவேண்டும் என்ற நிலைக்கு ஓர் உதாரணமாக இவ்பாலகனை முன்வைத்து யாம் கன்னிமூல கணபதி ஆசிகளை உரைக்கின்றோம் ஆசானுக்கு. 11 சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து புடைசூழ வந்தமர்ந்து நீர் இவனுக்கு உபதேசமதை வழங்குகையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு சித்தனும் தேவனும் நின்று உபதேசமதை வழங்கினான் என்று யாம் கணபதி உண்மையாக எடுத்துரைக்கின்றோம். சூட்சமமாய் நிகழ்ந்த நிகழ்வு ஒவ்வொரு வார்த்தையில் வந்த ஒவ்வொரு அச்சரத்திலும் ஒவ்வொரு சித்தனும் தேவனும் அமர்ந்திருந்தான் ஆசி உரைக்கையில். கணநாதனே போற்றி. உன்னுடைய வினைகள் வேறறுக்கப்பட்டு அது சூட்சமமாக உள்ளிருக்கும் சிவசூட்சம நூலினுடைய நாடியை காத்து நின்றது என்று யாம் அமர்ந்த நிலையில் கன்னிமூல கணபதி அதனை தெளிவுற உரைக்கின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூலானது ஆங்காங்கு வெளிப்படத் தொடங்க விருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்நூலினை பெருநூலாக மாற்ற வேண்டும் என்ற ஓர் நிலைக்கு யாம் ஆணைமுகன் எத்தனித்து வந்து உரைத்த அந்நிலைதனை உள்ளூர உணர்ந்து அதனை என்முன் வைத்து நிறைவேற்றி அந்நிலைக்கு யாம் ஆசானுக்கு நல்ல ஆசிகளை வழங்கி ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வளர் கிளை பெருநூலை பெருநூலாக இன்றிலிருந்தே நாங்கள் மாற்றத் தொடங்குகின்றோம். அம்மாற்றமானது இப்பொழுது யாம் எம்முன் நீர் இவனுக்கு கொடுத்த அச்சூட்சம தீட்சையின் மூலமாக அது நடந்தேற தொடங்கியது என்று அறிவிக்கின்றோம். குருநாதனை போற்றி போற்றி, கற்பக விநாயகனை போற்றி போற்றி. ஒரு ஆசானாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நீர் ஓர் உதாரணம் உம்மை உதாரணமாக வைத்து இவனுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச சபை. அதை இவன் உம்மோடு அருகிலிருந்து உம்மோடு உரையாடி கற்றுக்கொண்டு ஓர் நிலைதனில் இவன் எவ்வாறு ஒரு ஆசான் நிலையிலிருந்து பிறரை வழிநடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாம் ஆணைமுகன் அறிவுறுத்தி, அவ்வாறு இருக்கையில்தான் மற்றவர்களை வழிநடத்த முடியும் என்பதை பாலன் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்நிலைக்கு யாம் அதனை அறிவித்து படிப்படியாக உள்ளுக்குள் எழுகின்ற அனைத்து சந்தேக நிலைகளையும் உம்மிடம் கேட்டு வினவி அதற்கு விடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றோம் பாலகனை. ஆசான் உரைத்தது போல் யுகமாற்றமதை முன்னிலையில் வைத்திருக்க எம்மாற்றமும் உமக்குள் ஏற்படாது என்று யாம் அறிவிக்கின்றோம். சிவமகா வாழை சித்தனுடைய கொள்கை யுகமதை மாற்ற வேண்டும் என்று முழு முதலாக தன்னை அர்ப்பணித்த அந்நிலையில் நீர் உம்மை அர்ப்பணித்து அவன் வழியில் நடக்க வேண்டும் என்று யாம் ஆணைமுகன் அறிவுறுத்தி, அவ்வாறு நடக்கின்ற வேளைகளில் எம்மாற்று நிலைகளிலும் நீ நடக்க வேண்டிய அவசியமில்லை, எதை நோக்கியும் நடக்க வேண்டிய அவசியமில்லை. யுகமாற்றம் அதை கொண்டு நடக்கையில் அனைத்தும் பின் நடந்து வரும் என்று யாம் ஆணைமுகன் அறிவுறுத்தி,
ஆசானுக்கு இதுபோன்ற சீடனை தேடி கொடுத்த அகத்தியனுக்கு நல்ல ஆசிகளை யாம் அகமகிழ்வோடு வழங்கி, இதுபோன்ற உயர் சீடர்களையே இனி சிவசபை வந்து நாட வேண்டும் என்று அகத்தியனுக்கு அறிவுறுத்தி, அகத்தியனே இதுபோன்ற உயர் சீடர்களை மட்டும், உன்னத சீடர்களை மட்டும் சிவசபை நாடிகளை சுமப்பதற்காக நீர் அழைத்து வர வேண்டும் என்று ஆணைமுகன் அகத்தியனுக்கு அறிவுறுத்துகின்றோம். எமது அண்ட பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற எமது ஐயன் சிவபெருமானின் முழு உருவாய் நின்று நீர் வழங்கிய அவ்வாற்றலின் மூலமாக இந்நூல் வெகு விரைவில் பெருநூல் நிலைதனை எட்டிவிடும். காலம் அதை உரைக்க அகத்தியன் தடையிடுகின்றான் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அது வெகு விரைவாக நடைபெறும். இதன் பரிமாற்றம் இதுவரை இல்லாத எந்நூலுக்கும் வழங்கப்படாத உயர் பரிமாண நிலையில் இந்நூலுக்கு பரிமாணங்கள் மாற்றி அமைத்து வழங்க அனைவரும் நூல்தனை எவ்விடத்தில் எவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரிமாணத்தில் தீர்மானிக்கப்படுகின்ற அவ்விடத்திலிருந்து தீர்மானித்திருக்கின்றோம். ஆணைமுகன் முன்னிலையில் இந்நூலுக்கு அனைத்து பரிமாண நிலைகளிலும் இந்நூலினை நாங்கள் வார்த்தெடுக்க காத்திருக்கின்றோம். காலங்கள் செல்ல செல்ல இந்நூல் அனைத்து பரிமாணங்களும் ஒரு ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு ஒரு பரிமாண நிலைகள் தான் இருக்கும். இந்நூல் அனைத்து நூல்களுடைய பரிமாண நிலைகளை எட்டி இருக்கும் என்று யாம் ஆணைமுகன் ஆசானுக்கு அறிவித்து, இது உமக்கு வழங்கிய அரி சுவடியாக இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம சுவடிகளில் என்று அறிவித்து ஆனந்தத்தோடு அமர்ந்திருக. இந்நூலை பெருநூலாக உமக்கு நாங்கள் வெகு விரைவாக கையில் கொடுக்கின்றோம் என்று அறிவித்து ஆணைமுகன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமோ நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக.